காணிக்கை குறிச்சு இன்னைக்கு திருச்சபைகள்லையும் சரி, அல்லது விசுவாச மக்களுடைய எண்ணங்கள்லையும் சரி, பலவிதமான முரண்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதாக பார்க்க முடியுது. ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்ட காணிக்கைய தவறா மிஸ்யூஸ் பண்ணி, மக்களுடைய பணத்த எப்படியாவது வலுக்கட்டாயமா பிடுங்கி, ஆட்டைய போடணும்னு ஒரு சில பாஸ்டர்கள் குரூப் என்ன செய்றாங்க, அந்த மாரி கிரியை செய்றாங்க. அது ஒரு தவறான சிஸ்டம். இன்னொரு பக்கத்த என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காணிக்கை முறையே வேணாம். காணிக்கையே இருக்கக்கூடாதுங்க. யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. இந்த 2 முறையுமே தப்பு. இதுக்கு இடையில 3வதாகவும் ஒரு முறைமை இருக்குது. அது சில சபைகள் என்ன செய்றாங்க, செய்யறதாக ஒரு மக்கள் மத்தியில ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு வருகிற அந்த காணிக்கை, எல்லாரும் உண்டியல்ல என்ன செய்வாங்க, அந்த காணிக்கை நேரத்துல போடுறாங்க. போடும்போது அந்த காணிக்கை பணத்த என்ன செய்றாங்கன்னா, பிரிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்த வச்சிருக்காங்க. இந்த முறையும் கூட ஒரு தவறான சிஸ்டம் தான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வேத வசனத்த வேண்டுமென்றே தவறாக போதித்து மக்களை என்ன செய்யுது வஞ்சிக்கிற ஒரு கும்பல் இருக்கு. இன்னொன்னு விஷயம், இயற்கையாகவே சிலர் என்ன செய்றாங்கன்னா, வசனத்த சரியா புரியாம தவறான வியாக்கியானம் பண்ணுகிற சில பேர் இருக்கிறாங்க. அப்படி கேட்டகரியில தான் சில இன்னைக்கு வந்து காணிக்கை முறைமையும் குறிச்சு இப்படி தப்பு தப்பா சில விஷயங்கள சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய சேனல்ல கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. காணிக்கை பணத்த எல்லாரும் சபையில வந்து போட்டுட்டு அத பிரிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. மதுரையில கூட ஒரு ஊழியர் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற நபர் வந்து இப்படிதான் செய்யறதாக அவரை வந்து கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க. ஆனா அவருடைய எல்லா ஒட்டுமொத்த குணாதிசயம் வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குணாதிசயம் அல்ல. அது என்னன்னா ஒரு அவரும் வந்து ஒரு சாத்தானுடைய ஆவியான கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாரு. ரொம்ப வந்து என்ன சொல்றது பெருமை மிக்கவரா நடந்து கொள்வாரு. ஆனா மக்களுக்கு நாங்க இரக்கம் பாராட்டுறோம், உதவி செய்றோம். இப்படியெல்லாம் நிறைய பண உதவிகளை செய்றோம். இப்படியெல்லாம் சில சிஸ்டங்களை வந்து வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அது ஒட்டுமொத்தமா நம்ம வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுவும் தவறாகத்தான் என்ன செய்கிறது இருக்குது. சரி ரைட். இவங்க இந்த பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறாங்க பாத்தீங்களா, அதை மட்டுமே இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. வசனத்தை ஒப்பிட்டு சரியாக இதை சிந்திங்க. இது சரியா இருக்குமான்னு உங்க காமன் சென்ஸ்லயே நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க ஈஸியா வந்து இது தவறா சரியா இந்த சிஸ்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதாங்கிற ஒரு சரியான புரிதல் உங்களுக்கு வரும். சரி, இதுக்கு எதை வேத வசனத்தின் ஆதாரமாக இவங்க காட்டுறாங்கன்னா 2 விஷயங்களை அவங்க வந்து ஆதாரமாக வைப்பாங்க. ஒன்னு, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. அவங்க எல்லாரும் பொதுவாக அதை அனுபவித்தார்கள் என்று அங்க வாசிக்கிறோம். அந்த மாதிரிதான் இருக்கணும். பாருங்க பாருங்க, சபையில அன்னைக்கு வந்து எல்லாமே எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. அவங்க பொதுவா அனுபவிச்சாங்க. அப்ப சபை இப்படித்தான் இருந்துச்சே ஒழிய பாஸ்டுக்கு மட்டும் காணிக்க கொடுக்கணும், அவர் தான் அங்க ஓடி ஓடி போய் ஊழியம் செய்யணும், இந்த சிஸ்டம் எல்லாம் இல்ல பாருங்க அப்படின்னு வைப்பாங்க. நல்லா கவனமா புரிஞ்சுக்கங்க. அன்றைய திருச்சபையினுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சூழல் என்ன, அவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை செஞ்சாங்க, ஏன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சபையாக கட்டி கூடி வந்து அல்லது ஒரு ஊழியத்தை ஒரு மிஷினரி ஸ்தாபனங்களை ஊக்கப்படுத்தி இப்படி எல்லாம் ஏன் செய்யலைங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அன்றைய சபைகள் துன்பப்படுத்தி கொண்டிருச்சு. அவங்களுக்கு ஒரு திருச்சபையை கட்டி இப்படி கேதர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடிய சூழ்நிலை அன்றைய அப்போஸ்தல காலகட்டத்தில் இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், சிதறடிக்கப்பட்டாங்களாம். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்கன்னு பார்க்கணும். அன்னைக்கு முதல் நூற்றாண்டு 100 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக திருச்சபைகளை துன்பப்படுத்த கூடிய ஒரு காலம். கொத்து கொத்தாக கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக மரிச்ச காலம். அவங்க ஒரு இடத்துல வந்து நிம்மதியா இருந்து ஊழியம் செய்யவோ வசனத்தை போதிக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலை. பயந்து பயந்து தான் எல்லாவற்றையும் செஞ்சாங்க. நீங்க வேத வாக்கியங்கள் முழுக்க வாசிக்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொசைட்டியாவே தான் அன்னைக்கு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு பக்கத்து ரோமர்களால் பிரச்சனை, இன்னொரு பக்கத்து யூதர்களால் பிரச்சனை. இவங்க ரெண்டுமே சேர்ந்து இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு விரட்டி விரட்டி செய்த காலகட்டம் அந்த காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயத்தை குறித்து இன்றைக்கு நாம் சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களோடு சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. வசனங்களை வைத்து நாம் சரியாக சில விஷயங்களை சீர்திருந்தணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், அன்னைக்கு நெருக்கப்பட்ட காலத்துல அவங்க வந்து ஒளிஞ்சு சில விஷயங்களை செய்துகிட்டு இருந்த காலகட்டத்தை வச்சு நம்ம அப்படித்தான் இருக்கணும் இன்னைக்கு.
இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்றது வந்து போதிக்கிறது ஒரு தவறான விஷயம். அதனால இன்னைக்கு சபையா கூடி ஆராதிக்கிறதையோ அல்லது ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியருக்கு கொடுக்கிறதையோ தவறுன்னு சொல்றது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. சரி, அன்னைக்கு ஏன் அப்போஸ்தல காலத்திலே எல்லாரும் அப்போஸ்தல பாதத்திலே வைத்து பொதுவாக அனுபவித்தார்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் சீக்கிரமா வருவேன், எப்படி நான் போவேனோ அப்படியே நான் திரும்பி வருவேன் இப்படின்னு ஒண்ணு அன்றைய விசுவாசிகளுக்கு என்ன ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து தான் வரப்போறாருங்க, நமக்கு எதுக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் வித்து கொண்டு பொதுவா அப்போஸ்தல பாதத்துல வச்சுட்டாங்க. ஏன் இப்பயே உலகம் அழிய போகுதுன்னு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பெருசா வந்து இது பண்ணாம டாம் தூம்னு செலவு பண்ற நபர்கள் எல்லாம் நம்ம சமகாலத்திலையும் பார்த்துட்டு வர்றோம். 2012 உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னப்ப, அதுக்கு முந்தான உலகத்தமெல்லாம் அழிய போகுதுன்னு சொன்னப்ப, என்னப்பா காசை வச்சு என்ன பண்ண போறோம்? என்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுவோம்? வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சில மக்கள் முடிவெடுத்ததாகலாம் நம்ம வலைதளங்கள்ல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி தான் அன்னைக்கும் ஆண்டவர் சீக்கிரமா வந்துருவாரு, நம்ம அதனால பொதுவா வச்சு அனுபவிப்போம்னு எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தல பாதத்துல வச்சாங்க. அது அன்னைக்கு அவங்க வச்ச ஒரு சிந்தனை. ஆனா அது கடவுளுடைய திட்டம் அது கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் அப்படி வாழ்ந்தோம்னா யோசிச்சு பாருங்க. இப்ப சபைக்கு வருகிற ஒரு 100, 200 பேரும் சேர்ந்து உங்க சொத்தெல்லாம் வித்து இப்ப அப்போஸ்தல பாதத்துல வைக்கிறது வந்து சரியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைய கால சூழ்நிலைகள்ல, வாழ்க்கை முறையில எல்லாத்தையும் அப்படி பொதுவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா? இல்ல நீங்க தான் அத ஏத்துக்குவீங்களா? இத பார்த்துக்கிட்டு நீங்க யாராவது ஏத்துக்குவீங்களா? ஒருவேளை யார் இத ஏத்துக்க முடியும்னா, ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்காங்க பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லங்க அப்படிங்கிறவங்க வேணா இத ஆதரிக்கலாம். ஆனா இருக்கிறவங்க யாருமே இத என்ன செய்வாங்க? அத ஆதரிக்க மாட்டாங்க. 2வது இந்த சிஸ்டத்த செஞ்ச அப்போஸ்தலர் கூட அது கொஞ்ச நாள்ல கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சு அந்த மாரிலாம் பொதுவாக அனுபவித்தார்கள் என்றாக இல்ல. அவங்க அன்னைக்கு வந்து ஒரு அறியாமையினால அந்த ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒருமனப்பட்டு அந்த காரியத்த கொஞ்ச நாள் செஞ்சாங்க. அந்த காரியம் சரியானது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க எப்போதும் போல வாழ்க்கைக்கு நேராக கடந்து போனது தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதனால அத நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு, எல்லாரும் வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கணும், ஊழியக்காரருடைய பாதத்துல வைக்கணும்னு சொல்ற சிஸ்டமே மொதல்ல தப்பு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரருடைய பாதத்தலாம் வச்சுனா அவ்வளவுதான். அப்படியே பல்க்கா அமுக்கிட்டு ஓடிருவாங்க. அதனால தயவு செய்து அங்க நடந்த விஷயத்தை தூக்கிட்டு வந்து, அத ஒரு ஆதாரமாக நீங்க பொதுவாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு தவறான சிஸ்டம். அன்னைக்கு அவங்க ஒரு தவறான புரிதல்ல தான் அத செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாருப்பா, எதுக்கு அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இப்ப இல்லங்கிறத சரியா புரிந்து கொண்டு, அவங்க அப்புறம் எப்பவும் போல ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து போன விஷயத்த நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகத்துல அந்த தர்ம பணத்தை குறித்து பவுலடிகள் பேசுறாரு. 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்த நீங்க பார்க்கும்போது, தர்ம பணத்த வசூல் பண்றாங்க. அதுல என்ன காரியம் அப்டின்னா, யூதேயா தேசத்துல பெரிய பஞ்சம். பஞ்சம் வந்தப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, மற்ற பட்டணங்கள்ல போயி, அங்க இருக்கிற விசுவாசிகள்ட்ட பணத்த வாங்கிட்டு வந்து, இப்டி கஷ்டப்படுறவங்க கிட்ட என்ன செஞ்சாங்க? குடுத்து உதவி செஞ்சாங்க. மெயினா மக்கத்தோனியா தேசத்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல அவங்களே கஷ்டத்துல இருக்கிற சூழ்நிலையிலும் கூட, யூதேயாவுல இருக்கிற கஷ்டப்படுற, வறுமையில வாடுகிற விசுவாசிகளுக்கு பெரும் ஒரு தர்ம பணத்த உற்சாகமாக அவங்க கொடுத்த விஷயத்த பவுல் பாராட்டி அங்க எழுதுறாரு. அங்க சொல்லும்போது கூட ஒரு வசனத்த அந்த இடத்துல பவுல் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த வசனத்த வாசிக்கிறேன் பாருங்க. சமநிலை பிரமாணம் அப்படிங்கிற ஒன்றை குறிச்சு பேசுறாரு 13ஆம் வசனத்துல. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாக்கும்படியல்ல, சமநிலையா இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சமநிலை பிரமாணத்தை குறித்து எழுதுறாரு. இத நெறைய பேர் வாசிச்சுட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்ப காணிக்கையெல்லாம் போட்டுட்டு எல்லாம் சமமா பிரிச்சுட்டு எடுத்துட்டு போறது போல சபையில அப்படின்னு ஒரு தப்பா வந்துடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு சபைக்கு ஒரு 50 பேர் வர்றாங்க. ஒருத்தர் ரூ. 1000 போறாரு, ஒருத்தர் ரூ. 800 போறாரு, ஒருத்தர் ரூ. 100 போறாரு, ஒருத்தர் ரூ. 50 போடுறாரு, ஒருத்தர் ரூ. 10 போடுறாரு, ஒருத்தர்ட்ட ஒண்ணுமே இல்ல, போடவே இல்ல. இப்ப எல்லாத்தையும் அத ஒட்டு மொத்தமா சேர்த்து பிரிச்சு குடுக்குறதுங்கிறது ஒரு சரியான முறையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஏன்னா மனிதர்கள் எல்லாமே இந்த இடத்துல பலவீனமானவர்கள் தான். போராடி தான் என்ன செய்யறோம்? வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கிறவன் கூட சிலவன் போட மாட்டான். சிலவன் வேண்டுமென்றே எல்லாரும் அது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அத செய்வீங்களா? அப்படி உங்களுடைய திருச்சபைகள்ல செய்ய முடியுமான்னு கேட்டா, அது வந்து இல்ல. அது பெருமைக்காக சிலர் செய்யறதாக காமிச்சுக்கிறாங்களே ஒழிய, அது வந்து ஒரு சரியான சிஸ்டமாக இருக்காது. அதனால ஒரு பெருந்தொகை சேர்த்து கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு நல்ல சரியான உதவி வந்து போய் சேராது அந்த மாரி விஷயங்கள், அந்த சிஸ்டம் எல்லாம். பைபிள்ல அந்த மாரி சிஸ்டத்த யாருமே செய்யல 2வது. வேதாகமம் அப்படிப்பட்ட வழிமுறையை நமக்கு காண்பிக்கவில்லை.
இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு தேசமே பஞ்சத்துல போயிருச்சு. அங்க இருக்கிற விசுவாசிகள்லாம் சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மக் மற்ற பக்கத்துல உள்ள தேசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. பஞ்சத்துல அடிபடாம கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. அப்ப இப்படி பஞ்சத்துல அடிபட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கிற விசுவாச பிள்ளைகள்ட்ட வாங்கி என்ன செய்றாரு? பவுலடிகள் கொண்டு போய் அவங்களுடைய குறைச்சல உதவி செய்றாரு. அப்படி மக்கெதோனியா தேசத்து மக்கள் உற்சாகமா கொடுக்கிற போது, எப்படி பவுல் அத கிளைம் பண்ணி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க மன்னாவ சேகரித்தது குறிச்சு எழுதுறாரு. வனாந்தரத்துல வரும்போது அவங்க மன்னாவ சேகரிக்கும்போது, அதிகமா சேர்த்தவனுக்கு நிறையாவும் கிடையாது. கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவானதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த மன்னா அந்த ஒரு நாள்லயே பார்த்தீங்கன்னா வீணா போயிரும். நீங்க ரொம்ப அள்ளி அள்ளி சேர்த்து வைக்கிறதுனால நீங்க நிறைய எடுத்துட்டீங்கன்னு சொல்லவே முடியாது. அவனுக்கு அன்னன்னைக்கு என்ன உணவு தேவையோ அந்த அளவுக்கு தான் சேகரிக்க முடியும். அப்ப அத கோட் பண்ணி இங்க என்ன காமிக்கிறார்னா, மக்கெதோனியா தேசத்து பட்டணமே, நீங்க இப்போது அவங்களுடைய குறைச்சலுக்கு உதவி செய்றீங்க. ஆனா, இது சமநிலை பிரமாணத்தின்படி உங்க குறைவுக்கு அவங்க உதவி செய்யும்படியாக இது ஒரு ஏதுவா இருக்குங்கிற மாரி பவுல் பேசுறார். இப்ப அந்த வசனத்த வாசிக்கிறேன் பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து, ஆ, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாய் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அவங்க கஷ்டத்துல இப்ப இருக்கிறாங்க. இப்ப அவங்க கஷ்டத்துக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா, ஒருவேளை பின்னால நீங்க கஷ்டப்படும் போது அவங்க உதவி செய்வாங்க. இப்படி சமநிலை பிரமாணம் அப்படின்னு போதிக்கிறார். அப்ப இதத்தான் பைபிள் போதிக்குது. நம்ம கஷ்டப்படுற ஒரு மக்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது, நீங்க கஷ்டப்படுற காலத்துல உங்களுக்கு உதவி தேடிவிடும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப நீங்க இரக்கம் செஞ்சீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்கள மன்னிச்சீங்கன்னா, உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிக்காதவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு ஆண்டவர் ஒரு உவமையின் மூலியமாக நமக்கு போதிக்கிறார். அப்ப இங்கே போதிக்கப்பட்ட சத்தியம் வேறு. இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சபையில காணிக்கைய வசூல் பண்ணி அத எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்ற ஒரு முறைமை ஒரு தவறான விஷயம். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்றோம் அப்படின்னாலும், முழு நேர பணியிலையும் அன்னைக்கு நெறைய பேர் இருந்தாங்க. பவுலடிகள் பார்த்தீங்கன்னா, உழைச்சு சாப்பிட்டாரு. உழைச்சு சாப்பிடுறது என்னைக்குமே தப்பில்ல. தயவு செய்து உங்களுக்கு ஊழிய பணி கம்மியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, தயவு செஞ்சு எல்லா ஊழியர்களுமே வேலை செய்து தங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திப்பது நல்லது. நானும் அப்படித்தான் உழைத்து அதன் மத்தியில அதனுடைய காரியத்தை என் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு தான் ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஆனா ஊழியத்துல சின்ன சின்ன தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. அத நான் மட்டுமே எல்லாத்தையும் சந்திக்க முடியாது. சில சின்ன சின்ன காரியங்கள் கொடுக்கும்பொழுது நம்ம அத என்ன செய்றோம்? ஊழியத்துல உதாரத்துவமாக எடுத்து நம்ம செலவு பண்ணுகிறோம். இந்த சிஸ்டத்த தப்பா யூஸ் பண்ணி சிலர் மக்கள் என்ன செய்றாங்க? ஏமாத்தி வஞ்சித்து, கொள்ளையடித்து பணக்காரர் ஆகும்படியான சிஸ்டம் செய்றாங்க. அது தப்பு. அதே சமயத்துல இப்படி தனியா ஊழியம் மட்டுமே பிரதானமா? முழு நேரப்பா ஊழியம். அவங்க ஒரு 200 ஆத்துமாக்கள என்ன செய்றாங்க? அவங்க நல்லது, கெட்டது எல்லாம் பார்க்கணும். இப்போ ஊழியக்காரங்கன்னு இருக்கும்போது, திருமண காரியத்திலிருந்து, இறப்பு காரியத்திலிருந்து, அல்லது ஒரு விசுவாசிகள் துவண்டு போகும்போது, அவங்களுக்கு போய் பலப்படுத்துற காரியம் முதற்கொண்டு எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு. இந்த சிஸ்டம் எல்லாம் பைபிள்ல இருக்குது. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாருமே முழு நேரம் வேலை செஞ்சு தான் குடும்பத்த நடத்துனாங்கன்னா அப்படின்னு கிடையாது. அவங்கவங்க அப்பப்ப வேலை செஞ்சுக்கிட்டாங்க. மற்றபடி ஊழியத்துல தான் பிரதானமா இருந்தாங்க. அவங்களுக்கு மக்களுடைய உதவி தான் இருந்துச்சு. அதனால தான் திருவசனத்தை போதிக்கிறவனுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க பகிர்ந்து கொடுக்கணுங்கிற வசனமெல்லாம் இருக்குது. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. நீங்க தெளிவாக வேத வசனத்தை சரியாக புரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளணும். அதனால சபைக்கு வர்ற காணிக்கைய பங்கு போட்டு பிரிச்சு எல்லாத்துக்கும் குடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாம் வேதத்திலே இல்லாத சிஸ்டம். வேதத்திலே இல்லாத முறை. 2வது எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தல பாத்துல வச்சாங்களே, அப்படி செய்யலாமான்னு கேட்டா அதுவும் ஒரு சரியான முறை கிடையாது. அவங்க அவசரப்பட்டு அந்த முடிவை கொஞ்ச நாள் செஞ்சாலும், அவங்களே அந்த முடிவு சரியில்லைன்னு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க உடனே ஆண்டவர் வந்துருவார்ன்னு நினைச்சிட்டு அந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த மாரி செய்யறதும் சாத்தியமான்னு கேட்டா அது சாத்தியமே இல்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேலன்ஸ்டான சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு வாக்கியத்தை தவறாக புரிந்து கொண்டு, அதை மக்கள் மத்தியில போதித்து, ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குவது தவறு. அல்லது ஒரு வேத வசனம் இருக்கே அப்படிங்கிறக்காண்டி அதை ஆதாயமாக அந்த வசனத்தை மாத்திக்கிட்டு, ஒருத்தர் பணக்காரனாக மாறி மக்களை எல்லாம் அடிமைப்படுத்துவதுங்கிறது தவறு. அதனால உண்மையா ஊழியம் செய்றவங்கள தேடி கண்டுபிடிங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துல உண்மை உத்தமமா இருக்கிறாங்களா? தாராளமா அவங்ககிட்ட கொடுங்க. ஏன்னா ஆண்டவரே உண்மையுள்ளவன் என்று எண்ணி தான் ஊழியத்தையே ஒருவருடைய கரத்துல ஆண்டவர் என்ன செய்றாரு? கொடுக்கிறார். அதனால வசனத்தின்படி இருக்கிறவங்க கிட்ட தாராளமாக
கர்த்தருடைய பிள்ளைங்க உங்களுக்கு வர்ற வருமானத்துல அவங்க ஊழிய தேவைகளை சந்திக்கும்படி, அவங்க குடும்ப தேவைகளை சந்திக்கும்படி, நீங்க அவர்களுக்கு உதாரத்துவமாக உங்கள் மனதிலே நியமிக்கப்பட்டபடி காணிக்கை கொடுப்பது தவறல்ல. ஆனா, இந்த என்னது பிடி காணிக்க, உற்சாக காணிக்க, விதை காணிக்க, தசமபாக காணிக்க, முதற்பலன் காணிக்க இப்படிலாம் பழைய ஏற்பாட்டு காரியத்த எடுத்துட்டு வந்து, அத உருட்டி மக்கள வஞ்சிக்கிற எந்த போதரும் நம்பாதீங்க. அது ஒரு தவறான உபதேசம். உங்கள் மனதிலே ஒரு ஊழியருக்கு தேவன் கொடுக்கச் சொல்லி எதை ஏவுகிறாரோ, உற்சாகத்தின் அடிப்படையிலே ஊழியம் விஸ்தாரமாக நடைபெற வேண்டும். ஆத்துமாக்களுக்கு சத்தியம் போய் சேர வேண்டும். ஊழியருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலே நீங்க உங்க மனசுல நிர்ணயித்தபடி ஊழியர்களுக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக கொடுக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா, நீங்க திறந்த மனதோடு ஜெனிவலா கமெண்ட்ல அந்த கேள்விய தெரியப்படுத்துங்க. வசனத்தின் அடிப்படையில நம்ம அதற்கான பதில பார்ப்போம். காட் பிளெஸ் யூ.